ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 வெங்காயம் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். வதக்கிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். அது வேற நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வந்து நல்லா புளியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து அரிப்பு இருக்காது நாக்கில், அதுக்காக தான். இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதை வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு சொல்லுவாங்க. வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இன்னும் அரிப்பு நாக்கில் அரிக்கல, அந்த தண்ணெல்லாம் போயிடும். சாப்பிடும்போது நமக்கு வந்து நாக்கு அரிக்காது. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கியாச்சு. புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். வத்த பொடி சேர்த்துக்கலாம். கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு ஊற வச்சுருந்தால அந்த கரைசலையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும். அது வரை வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.